வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் பிரபல கால்பந்தாட்ட வீரர் தியரி ஹென்றி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவர் பிறந்திருக்கிறது 17/8/1977 மாலை 6:45 PM லெஸ் லிலாஸில் பிறந்திருக்காரு. பிரான்ஸ் நாடு. அனம்சா கேபி. விளையாட்டுத்துறை வெற்றிக்கு 5வது பாவம் தலைமை பாவம்னு பார்த்தோம். ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்ன பாகையை பார்ப்போம். லக்ன பாகை 15 டிகிரி 59 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் அமைஞ்சிருக்கு. இந்த ஜாதகத்தில் 5, 6, 10 ஆகிய முக்கிய பாவங்களை ஆளக்கூடிய கிரகமாக சுக்கிரன் வராரு. விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய பாவமான 3வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 3வது பாவ ஆரம்ப முனை மீனராசியில் 18 டிகிரி 58 நிமிடங்கள் ராகுவுடைய மண்டல பிரிவிலையும் சூரியனுடைய சப்ளையும் அமையுது. 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை ரிஷபராசியில் 09 டிகிரி 32 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையுமே அமையுது. சுக்கிரன் 5, 6, 10 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி 7வது பாவத்தில் இருக்காரு. சுக்கிரனுடைய 5, 6, 10 பாவ ஆதிபத்தியம் விளையாட்டுத்துறை வெற்றியை சிறப்பாக குறிக்காட்டுது. தொழிலில் குறிக்கக்கூடிய 10வது வீட்டு ஆரம்ப முனையை ஆராய்வோம். 10வது வீட்டு ஆரம்ப முனை துலாம் ராசியில் 18 டிகிரி 31 நிமிடங்கள் ராகுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையுமே அமையுது. சுக்கிரன் 5, 6, 10க்கு ஆதிபத்தியம் பெறாரு. 7வது பாவத்தில் இருக்காரு. கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை நடுவில் குறித்திருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த மண்டல அட்டவணையில் நம்ம லக்னாதிபதியை கவனிப்போம். லக்னாதிபதி குரு. குரு சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் 5, 6, 10க்கு அதிபதி. இது அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு வீரர்னு கணிக்க முடியும். மனோகாரகனான சந்திரனை கவனிப்போம். சந்திரனும் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் 5, 6, 10க்கு ஆதிபத்தியம் பெறாரு. இனி கிரக மண்டல குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்ன சப்லாடாவும் 3வது சப்லாடாவும் வரக்கூடிய சூரியன் 3, 5, 7, 10 பாவங்களை சிறப்பாக குறிகாட்டுறாரு. 3, 5, 7, 10 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள். சுக்கிரன் 4, 5, 6, 10, 11, 12 ஆகிய பாவங்களுக்கு சப்லாடா வராரு. சுக்கிரன் 5, 6, 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 2, 7, 8 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. இவர் கால்பந்தாட்ட துறைக்கு சந்திர மகாதசையில் 1983ஆம் ஆண்டு வந்தார். சந்திரன் குறிக்கூடிய வீடுகளை பாருங்கள். லக்ன பாவத்தோட 1, 5, 6, 7, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனத்தில் கொள்ளணும். சந்திர மகாதசையை தொடர்ந்து செவ்வாய் மகாதசையிலையும் இவர் கால்பந்தாட்ட துறையில் ஏற்றத்தை கண்டார். செவ்வாயுடைய செவ்வாய் சுக்கிரன் அமைவதை கவனத்தில் கொள்ளணும். செவ்வாய் தசையை தொடர்ந்து ராகு குரு தசைகளில் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தினார். மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.